நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம். கிருபையாய் ஆண்டவரே, இந்த 9 மாதங்களை இந்த வருஷத்தில் கடந்து முடிக்க கிருபை பாராட்டினீர். 10வது மாதத்துக்குள்ளே நுழையும்படி கிருபை தந்தீங்கப்பா. இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது எத்தனையோ விதமான கொள்ளை நோய்கள், பயங்கள், ஆண்டவரே எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லாத தன்மை எத்தனையோ இருந்தது ஆண்டவரே. எல்லாத்தையும் மாற்றி அமைத்து இந்த 9 மாதம் நீர் எங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்து கொண்டீர், நடத்தி கொண்டு வந்தீரப்பா. இந்த 9 மாதமும் உங்களுடைய கிருபை மட்டுமே எங்களை தாங்கினது ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை மட்டும் ஆண்டவரே. இந்த 9 மாதத்தில் எத்தனையோ பேர் பூமியை விட்டு கடந்து போனாங்க ஆண்டவரே. எத்தனையோ பேர் வியாதிப்பட்டு போனாங்க, பலவீனப்பட்டு போனாங்க. ஆனாலும் நீர் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீர் தகப்பனே. எத்தனையோ பேர் பசியினால், பஞ்சத்தினால், யுத்தத்தினால் மடிந்து போனார்கள். எங்களையோ பறந்து காக்கிற பட்சியைப் போல நீர் பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் தான்ப்பா நடத்துக்கிறீங்க. ஒவ்வொரு குடும்பத்தினுடைய அப்பம், தண்ணீர், எண்ணெய் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறீங்க ஆண்டவரே. ஒருபோதும் நீர் கைவிடாத தேவன் என்பதை எங்களுக்கு உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறவரை இன்னார் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டபடி எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து இந்த 9 மாதம் முடிகிற வரைக்கும் உடைய கிருபை இரக்கம் தயவனால் மூடிக்கொண்டீங்கப்பா. செட்டைகளின் மறைவில் வைத்து கொண்டீங்க ஆண்டவரே. இதோ இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்கள் மத்தியில் இருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஒரு குறைவில்லாதபடிக்கு நடத்துவீராக, போக வேண்டிய பாதைகளை காட்டுவீராக ஆண்டவரே. அவர்களுக்கு நியமித்தவைகளை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்திலே வாய்க்காதே போவதாக கர்த்தருடைய மகிமை மூடிக்கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம். நெடுநாளாய் காத்திருக்கிற அநேக ஜெபங்களுக்கு பதில் தருகிற மாசமாய் இந்த மாதம் மாறட்டும் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே எங்களுக்கு அற்புதங்களை செய்தார் என்று எங்கள் ஜனங்கள் சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. மகிமையுள்ள கர்த்தரை எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பேசும், நீர் இடைபடும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் ஒரு காரியத்தை தியானித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் வேறொரு காரியம் அதிலிருந்து சொல்லி கொடுத்தார். அந்த 6வது வசனத்தில் வசனம் சொல்லுது, ஒரு பணத்திற்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்கள் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இதோடைய உண்மையான அர்த்தம் நம்ம ஏற்கனவே பல முறை எடுத்துருக்கிறோம். இது 3வது முத்திரை பூமியில் நடக்கக்கூடியதான சம்பவத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. லிட்ரலாக இது நடக்கக்கூடியதான ஒரு சம்பவம். இப்போ நம்ம அந்த 3வது முத்திரைக்கு நேராக உலகம் போய்கொண்டே இருக்கிறது. கோதுமை பஞ்சம் உலகளாவிய பஞ்சமாய் மாறி இருக்கிறது. அதையும் தாண்டி எண்ணெயும் திராட்சை ரசமும் இன்றைக்கி உலகத்தினுடைய மிக முக்கியமான பொருளாதார படமாக மாறி இருக்கிறது. அதாவது குரூட் ஆயில் நமக்கு தெரிஞ்சிருக்கிறோம், ஒயின் எல்லாமே அங்கே இங்கிலீஷில் வந்து ஆயில் அண்ட் ஒயின்னு இருக்கும். ஸோ எல்லாமே வேதத்தில் சொல்லபடி தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்குது. அப்போது இது வந்து நிகழ்காலத்தில் நடக்கக்கூடியது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் சொன்னது, நம்ம இந்த காலத்துக்குரியதை அங்கே சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஆனால் நல்லா கவனிங்க, இதில் சில ஆவிக்குரிய சத்தியங்களும் இருக்குது. இந்த வசனத்தை ஆவிக்குரிய விதத்தில் இப்போ நம்ம தியானிக்க போகிறோம். பல நாட்களாக இதை வந்து முத்திரைகளை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இதில் சில காரியங்களை சொன்னார். என்ன அப்படின்னா, உலகத்தில் எல்லாம் பாதிக்கப்படும் போது கூட தேவனாகிய கர்த்தர் 2 காரியத்தை பாதிக்கப்படாதபடி, சேதப்படுத்தாதபடி இந்த பூமியிலே ஸ்பிரிச்சுவலி பாதுகாத்து கொள்வார். நல்ல கவனிங்கள், உலகத்தில் எதெல்லாம் பாதிக்கப்பட்டாலும், என்ன பாதிக்கப்பட்டாலும் சரி, 2 காரியம் பாதிக்கப்படாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். ஒன்று எண்ணெய், இன்னொன்று திராட்சை ரசம். எண்ணெய் என்பது எதை குறிக்கிறது? அது அபிஷேகத்தை குறிக்கிறது. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். எண்ணெய் என்பது அபிஷேகத்தை குறிக்கிறது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் என்று ஒன்று இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ராஜாக்களுக்கு ஒரு அபிஷேகம் உண்டு, ஆசாரியருக்கு ஒரு அபிஷேகம் உண்டு. ஆனால் நமக்கு ராஜாவும் ஆசாரியருமாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். நம்ம அபிஷேகமே எப்படிப்பட்ட அபிஷேகம்? ராஜாவும் ஆசாரியருமான அபிஷேகம். அப்போ நம்ம மேலே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்கிறது. இந்த அபிஷேகம் என்ன நடந்தாலும் சேதப்படாதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தர் நமக்கு நியமித்தது. இந்த உலகத்தில் எது வேணாலும் சேதப்படும், நம்ம விட்டு எது வேணாலும் போகும். ஏன், நம்ம வனாந்தரத்தின் பாதையில் கூட போக வேண்டியிருக்கோம். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்த அபிஷேகம் ஒரு நாளும் நம்ம விட்டு சேதப்படாது. சேதப்படாதபடி பாதுகாத்து கொள்ளணும். அதான் ஆண்டவர் சொல்கிறார். ஒரு வசனம் சொல்லுது, அழைத்த அழைப்பும் கிருபாவரங்களும் மாறாதவைகள். கர்த்தர் உனக்கு கொடுத்த அழைப்பாக இருக்கட்டும், அபிஷேகமாக இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ், இது ஒரு நாளும் என்ன செய்யாது?
மாறாது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் தேசத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்வாயின்னு சொன்னார், தேசத்தை கொடுக்கிறார். ஆனால் அதற்கு பிறகு அவன் தோண்டின துறவுகளை அமலேக்கர் அபிமெலேக்கு என்ன பண்ணிட்டாரு? தூர்த்து போட்டார். ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈசாக்கு வேறொரு துறவு அவருக்கு அவர் தோண்டிக்கிறார். சரி, ஈசாக்குடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு போச்சான்னு பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு விதைக்கிறவராக இருந்தார், யாக்கோபு சிரியா தேசத்தில் ஆடு மேய்க்கிறவராக இருந்தார். அவர் தான் அங்கே போய் சம்பாதிக்கிறார், பெரிய பரிவாரம். அவர் சம்பாதிச்சுட்டு தான் இங்கே வர்றார். ஸோ தேவன் சொன்ன ஆசீர்வாதம் என்பது உலக பிரகாரமாக அல்ல. ஆனால் ஆபிரகாமுக்கு ஒரு அபிஷேகம் இருந்தது, ஆவிக்குரிய பிளெஸ்ஸிங் ஒன்று இருந்தது. அதை ஈசாக்கை விட்டு யாராலும் எடுக்க முடியாது. அது அப்படியே ஈசாக்கு மேலே வந்துடும். ஈசாக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம் யாக்கோபுக்கு வந்துடும். கர்த்தர் சொல்கிறாரு, உன் தகப்பனோடு பண்ணின நான் உடன்படிக்கையை உன்னோடும் செய்வேன். அவர் தேசத்தை மட்டுமல்ல, உலக பிரகாரமான தேசத்தையோ உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை சொல்லவில்லை. அதை மட்டும் சொல்லலை. அவர் சொல்கிறது ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங். அதனால தான் கலாத்தியர்கள் எழுதும்போது பவுல் சொல்கிறாரு, உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி சந்ததிகள் என்று சொல்லாமல் சந்ததி என்று சொன்னார். அந்த சந்ததி கிறிஸ்துவே அப்படின்னு. ஸோ ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங். அப்போ உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாமே கர்த்தர் கொடுத்தது தான். அதில் ஏற்ற இறக்கம் இருக்கும். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, அப்படி தான் போதிக்கிறாங்க சிலர். நீங்கள் இயேசுக்கிட்ட வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது, உபத்திரவமே இருக்காது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஏற்ற இறக்கம் எல்லாத்துலேயும் இருக்கும், ஏறி இறங்கிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே அமையும். நீங்கள் நல்ல ஸ்பிரிச்சுவல் ஆளாக இருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கடையை கொடுத்து நீங்கள் கடையில் டெய்லி தூங்கி பாருங்கள், கடை என்ன ஆகுதுன்னு தெரியும். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாருன்ட்டு நீங்கள் தூங்கி தான் பாருங்களேன் கடையில். ஆண்டவர் சோம்பேறியை ஆசீர்வதிக்கிறது இல்லை. நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். ஏன் நீங்கள் ஊழியத்துக்கே வந்துடுங்க, அபிஷேகமே பெற்றுருங்க, ஊழியமே வந்துடுங்க. ஊழியத்துக்கு வந்துட்டு நான் ஜோம் பண்ணுவேன் வீட்டில் உட்காந்து ஜோம் பண்ணிகிட்டே இருங்க, வேலைக்கு ஆகாது. ஆண்டவர் பார்ப்பார், நீ ஜெபம் பண்ணணும், இறங்கி வேலையும் செய்யணும். அப்போ உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்போ நாம் நடக்கிற விதத்துக்கு தக்கதான் நம்ம ஆசீர்வாதம் இருக்கும். சில நாட்கள் தான் ஒரு சமீபத்தில் ஒரு விஷயம் சொன்னார். ஒருத்தன் வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டானாமா. வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டவொடனே ரெஸ்கியூ காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. காப்பாற்றிக்கிட்டு இருக்கும்போது முதல்ல ஒருத்தன் போட்டுக்காரன் சொல்கிறானா, ஐயா வாங்க போவோன்னு. அவன் சொல்கிறான், இல்லை, பரலோகத்திலேருந்து எனக்கு உதவி வரும், நான் உதவி வரும் கண்மலையை நோக்கி காத்திருக்கிறேன். இப்போ போட்டுக்காரன் சரி சார்ன்ட்டு போயிட்டான். அடுத்து இவர் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறார், ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம், எப்படியும் நீர் வருவீர் ஆண்டவரே, நான் உங்களுடைய கரத்தை பார்ப்பேன். அடுத்து ஒரு ஹெலிகாப்டர் வந்துச்சான். ஹெலிகாப்டர் அவன் ஏணியெல்லாம் போட்டு, சார் ஏறுங்க. இல்லை, நான் ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும், நான் காத்திருக்கிறேன், பரலோகத்திலேருந்து எனக்கு உதவி வரும். அப்புறம் ஹெலிகாப்டரும் போயிடுச்சு, தண்ணி முங்கிருச்சு, ஆள் செத்துருச்சு, பரலோகத்துக்கு போயிட்டார். போகும்போது கேட்டார், ஆண்டவரே கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களை கூப்பிட்டேனே, ஏன் வரல? ஆண்டவர் சொன்னாரா, நான் தானடா போட்டையும் ஹெலிகாப்டரையும் அனுப்பிவிட்டேன், நீ கேட்ட நான் அனுப்பிவிட்டேன், நீ ஏன் அதில் ஏறி போல. பல நேரங்களில் கர்த்தர் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தருவார். அதை தக்க வைத்துக் கொள்வது நம்முடைய கையில் தான் இருக்குது. நாம் தான் அதுக்கு உழைக்கணும், நாம் தான் அதுக்கு வேலை பார்க்கணும். கர்த்தர் பார்த்துக்கொள்வார்னு சொன்னால் அந்த ஆசீர்வாதம் நிற்காது பாருங்கள். ஆனால் எந்த ஆசீர்வாதம் உன் மேலே நிற்கும் தெரியுமா? கர்த்தர் உனக்கு ஒரு ஆவிக்குரிய பிளெஸ்ஸிங் கொடுத்து வச்சுருக்கிறார். அதையுமே நீ உற்சாகமாக செய்யணும். எழுந்து நடக்கணும். இல்லை ஆண்டவரே முட்டி வலி வந்துருச்சு, நான் நடக்க முடியாது, மூவு தடவி இருக்கிறேன், ஈக்குவலிப்டஸ் தைலம் போட்டிருக்கிறேன், முடியாதுன்னா முடியாது. ஆண்டவர் எழுந்து நான் தேசத்தை சுதந்திரத்தை கொள்வேன்னா இப்போ இருக்கிறவங்க என்ன சொல்லுவோம்? நம்மளாந்தா அவனுக்கு அன்றைக்கி 75 வயசு, இன்றைக்கி நம்ம என்ன சொல்லுவோம்? சான்ஸே இல்லை ஆண்டவர். நான் சொல்கிறேன், இன்றைக்கி 40 முடியாது. இந்த டிக்கெட்டெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் சொல்லி பாருங்கள், நீ எழுந்து நீ தேசத்தை சுதந்திரத்துக்கு கொள்ள, சான்ஸே இல்லை. எங்கே நடக்க சொல்கிறீங்க? நீ நடக்கிற நீளம் மட்டும் எவ்வளவோ அதை நான் உனக்கு தருவேன். ரூமை விட்டே வெளியே வராது. அது கடைசி வரைக்கும் அதுக்கு 10க்கு 10 தான். நிறைய பேர் ஏன் ஒன்றுமே இல்லாமல் 6க்கு 3 சாவுறான்? அவன் நடந்தது அவ்வளோதான். ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற பிளெஸ்ஸிங், ஆவிக்குரிய பிளெஸ்ஸிங், அது சேதப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், சேதப்படுத்தாதபடிக்கு என்ன செய்ய பார்த்துக்கோ அப்படிங்கிறார். சேதப்படுத்தாதேன்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் நமக்கு சில ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங் கொடுத்துருக்கிறார். அது சேதப்படுத்தாதேன்றார். சேதப்படுத்தாதனா என்ன அர்த்தம்? படுன்னு அர்த்தம். எப்போ அவன் பிளெஸ்ஸிங் ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங், நான் பேசுகிறது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்கை குறித்து. எப்பொழுது உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங் சேதப்படுது, உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அல்லது ஆவிக்குரிய அபிஷேகமானது கர்த்தர் கொடுத்ததானது எப்பொழுது சேதப்படுறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் வாசிங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 10:1 வாசிங்க. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். செத்த ஈ என்ன செய்யுமா?
செத்த ஈ என்ன செய்யுமா? தைலத்தை நாறி போக பண்ணும். பல நேரத்தில் கர்த்தர் எனக்கு நம்ம கொடுத்துருக்கிற அபிஷேகம் சின்ன சின்ன விஷயங்களால், நீங்கள் உங்களை பிசாசு வீழ்த்துறதுக்கு நம்ம நினச்சிக்கக்கூடாது. பிசாசு நம்மளை வீழ்த்துறதுக்கு ஒவ்வொரு ட்ரிப்பும் சர்பத்தின் வடிவில் வந்து பழத்தை சாப்பிட சொல்லுவான்னு தெரிஞ்சுக்கூடாது. பிசாசு நம்மளை வீழ்த்துறதுக்கு சின்ன சின்ன விஷயம். கேயாசிக்கு 2 வெள்ளி பணம், கேயாசிக்கு 2 வெள்ளி பணம், நீங்கள் யூதாஸுக்கு 30 வெள்ளி பணம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று. அவ்வளோதான். ஏசாவுக்கு 1 டம்ளர் கூழ், இவ்வளோதான். எங்கேயாவது ஒரு சின்ன விஷயம், ஒரு செத்த ஈயை வச்சுருப்பான். இந்த ஈ இருக்குது பாருங்கள், அது அப்படியே பறந்து வந்துட்டுருக்கோம். நம்ம சில நேரத்தில் அந்த சின்ன ஈ தானே நம்ம வாழ்க்கையில் சின்ன பாவத்தை அனுமதி கொடுத்துக்கிட்டே இருப்போம். இது சின்னது தானே, இது சின்ன விஷயம் தானே. ஏன்னா நம்ம பார்வைக்கு அது எப்படி இருக்குது? சின்னதாக இருக்குது. நம்ம தான் திரிச்சு வச்சுருக்கிறோம் சின்ன பாவம் பெரிய பாவம். பைபிளில் சின்ன பாவம் பெரிய பாவமே கிடையாது. பைபிளில் 2 பாவம் தான். ஒன்று மரணத்துக்கு ஏதுவான பாவம், இன்னொன்று மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். பைபிளில் 2 பாவம் தான் இருக்குது. நம்ம தான் எப்படி வச்சுருக்கிறோம்? சின்ன பாவம் பெரிய பாவம். உங்களுக்கு தெரியுமா, பொய் சொல்கிறது சின்ன பாவமா பெரிய பாவமா? நமக்கு நம்ம ஆட்களில் வேறு சில ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, அது எப்படி பொய் சொல்லாமல் இருக்க முடியும்? அதில் வேறு அவங்க ஒரு எக்ஸ்கியூஸ் வச்சுருக்காங்க, தேவைப்பட்டால் சொல்லிக்கலாம் இல்லையா? இப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் பொய் என்னது எப்படி இருக்குது? சின்னது. பொய் சொல்லாமல் எப்படிங்க லைஃப்பை ஓட்ட முடியும்? ஆனால் வசனம் சொல்லுது, பொய் தான் பிசாசுடைய பிரதானமான குவாலிஃபிகேஷன். அவன் எதுக்கு அப்பாவான்? பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். அவன் ஒரு ஆள்கிட்ட எதை நம்ம இம்பார்ட்டன்ஸ்னு சொல்கிறோமோ அதை தான் அந்த ஆளை பற்றி நம்ம ஐடென்டிஃபிகேஷன் கொடுப்போம். எது இம்பார்ட்டண்ட்டாக சொல்லுவோம். அப்போ பிசாசோட இம்பார்ட்டன்ட் எது? பைபிள் எது சொல்லுது? பொய் அப்படின்னு இருக்கு. ஆனால் நம்ம பார்வைக்கு பொய் எப்படி இருக்குது? அப்போ நம்மகிட்ட இந்த சின்ன பெருசுலாம் நம்ம தான் வச்சுருக்கிறோம். கர்த்தர் பார்வைக்கு அப்படி கிடையவே கிடையாது. நீ நினைக்கிற சின்ன காரியம் உன்னுடைய மொத்த தைலத்தையும் நாரி போக பண்ணும், உன் அபிஷேகத்தை கெடுத்துரும். பல நேரங்களில் அதுதான் நம்ம நடக்கிறோம். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் நல்லது செய்வாங்க. ஏதாவது ஒரு குறை இருக்கும், அந்த குறை அவங்களுடைய மொத்த கேரக்டரையும் கெடுத்துரும். அவங்கள பற்றி அது மட்டும் தான் நிற்கும். நீங்கள் பைபிளில் உதாரணம் எடுத்துக்கோங்க. எனக்கு அந்த அம்மாவை வந்து இப்போ ஆச்சரியமாக பார்ப்பேன். யாருன்னா யோபுவின் மனைவி. யோபுவின் மனைவி இருக்காங்க இல்லையா, அந்த அம்மா வந்து அந்த அம்மாட்ட இருக்க குவாலிட்டிஸெல்லாம் நல்லா கவனிச்சுட்டே வாங்களேன். அந்த அம்மா ஒரு தடவை தான் ஒரே ஒரு வார்த்தை தான் பேசிச்சு. அது லைஃப்லையே அந்த ஒரு வார்த்தை தான் பேசிச்சு, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். இது பிசாசு சொன்னது, பிசாசு ஆண்டவர்கிட்ட சொன்னது. அதே வார்த்தை இந்த அம்மா இங்கே சொல்லிருச்சு. ஓகே, அது தவிர்த்து அந்த அம்மாவை எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறானே, அவன் எத்தனை அதிகாரம் பேசினான். கட்சியில் யோபுவை புலம்பு விட்டுட்டான். இப்போ யோபுவாது இந்த வார்த்தை சொன்னோன்னு அந்த அம்மாவை தப்பாக எடுத்துக்கல, பைத்தியக்காரி மாதிரி பேசாது. ஏன்னா அந்த அம்மா அப்படி தான் எப்பவும் பேசும் போல். சரி, அவன் அதை ரொம்ப சீரியஸாகவே என்ன செய்யலை, அதை அவனை ஹர்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா அது அப்படி தான் பேசும், அவனுக்கு அது ரொம்ப சகஜமாகி போச்சு. ஆனால் நீங்கள் அந்த அம்மாவுடைய குட் குவாலிட்டிஸ் எடுத்து பாருங்கள். யோபுவோட சரீரம் முழுக்க பருவாக மாறிடுச்சு. அவன் சொரன்றான். கர்த்தர் இப்போ அவனை ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆனாலும் தழும்புகள் உடம்புல என்ன செய்யும், இருக்கும். இவ்வளோ காரியங்கள் நடந்துச்சு, எல்லாம் போச்சு. ஆனால் அந்த அம்மா மட்டும் அவனை விட்டு போவே இல்லை. கடைசி வரைக்கும் அவன் மேலே நாத்தம் எடுத்துருச்சு, சுரண்ட ஆரம்பிச்சாச்சு, மண்ணை தூக்கி தலை மேலே புழுதியை போட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த அம்மா அவனை விட்டு கடைசி வரைக்கும் என்ன செய்யலை, போகவே இல்லை. திட்டிச்சே என்னமோ. சில அம்மா கிட்ட ஒரு நல்ல குணம், திட்டிக்கிட்டே சோறை போட்டுரும், வந்து கொட்டிக்க, ஆனால் செஞ்சு வச்சிரும் இல்லையா? அந்த அதுவும் நம்ம சாப்பிடாமல் படுத்தோம்னா இன்னும் டென்ஷன் ஆயிரும் இல்லை? இப்போ எதுக்கு இப்படி சாப்பிடாம படுத்துருக்க, ரொம்ப ரோசம்தான், தின்னு அப்படின்னு. தூங்கவும் விடாது. அன்பில் வந்து இதெல்லாம் உச்சன்னு வச்சுக்கோங்க, டிக்டேட்டர்ஷிப். இதெல்லாம் எங்கே போய் நிற்கிறதுனே தெரியாது நமக்கு. அப்போ அந்த அம்மா அந்த மாதிரி போவே இல்லை, அவனை விட்டு அது போகவே இல்லை. அதுக்கப்புறம் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, அடுத்த 10 குழந்தை பிறந்திருக்கு. யாருக்கு? யோபுவுக்கு. அந்த 10 குழந்தையும் யார் வழியே தான் பிறந்துச்சு? அந்த அம்மா வழியே தான் பிறந்துச்சு. அப்படின்னா அந்த அம்மா அவனை விட்டு என்ன செய்யலை, போகலை. அப்போ யோபுவுக்கும் அன்பு இருக்குது, அந்த அம்மாவுக்கும் அன்பு இருக்குது. ஆனால் இவ்வளவு அன்பு இருந்து 10 வருஷம் கூட இருந்து கஷ்டத்தில் இருந்து எல்லாம் போச்சு. ஆனாலும் நம்ம போல பாருங்க, திட்டுச்சு. இதுக்கு மேலே எதுக்கு நீ உயிரோடு இருக்கிற அப்படின்னு திட்டுச்சு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் போல பாருங்க கடைசி வரைக்கும். சிலதெல்லாம் இப்போ இஷ்டத்துக்கு வந்ததெல்லாம் உடனே என்ன பண்ணுது, வாயில் வர்றதே அதுக்கு என்ன வருது, நம்ம பிரிஞ்சுருவோம், நமக்கு செட் ஆகாது, டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. அந்த அம்மா எல்லாம் போன பிறகும் மொத்தமும் போச்சு, சரீரம் போச்சு,
வீட்டுக்காருக்கு நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு பாடி. இப்போல்லாம் பெட்சோர்லாம் வந்துச்சுன்னா கவனிக்க ஆளே கிடையாது பாருங்கள். அந்த காலத்தில் அந்த அம்மா அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு 10 குழந்தையும் பெற்றெடுத்திருக்கு. அதுக்கப்புறம் அவ்வளோத்துலேயும் கூடவே இருந்திருக்குது. ஆனால் இவ்வளவு நல்ல குணம் இருக்கிற ஒரு அம்மாவுக்கு அது எதுவுமே வெளியே தெரியாமல் இன்றைக்கும் யோபுவின் மனைவின்னு நம்ம எதை தான் சொல்கிறோம்? தேவனை தூஷித்து இதுதான் செத்த ஈ. உன்னுடைய எவ்வளவு நல்ல சுபாவம் உனக்குள் காணப்பட்டாலும் கூட. அதே மாதிரி தான் லோத்துவின் மனைவி. லோத்துவின் மனைவியை மாதிரி நீங்கள் ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. டோட்டல் சோதம் கெட்டு போய் கிடக்குது. முழு சோதமும் அழிஞ்சு போயிருக்குது. அடுத்த செகண்ட் அழிய போது சங்கார தூதன் வந்து நின்றுட்டான். யோசித்து பாருங்கள், அதில் ஒரு நீதிமான் கூட கிடையாது. ஆனால் 2 பொண்ணு அந்த அம்மா ஒழுங்காக வளர்த்துருக்கு. அதில் கல்யாண வயசு வரைக்கும் அந்த பொண்ணுங்களை என்ன பண்ணியிருக்குது? ஒழுங்காக வளர்த்துருக்கு. நம்ம லோத்து வளர்த்தாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா லோத்து எங்கே இருந்தார்? சோதோமின் வாசலில் போய் உக்காந்துக்கிட்டாரு. உள்ளே இருந்தால் அவருக்கு பிரச்சனை, ஊருக்குள்ளே இருந்தால் அவருக்கு தொல்லை. அவர் போய் சோதோம் வாசலில் உட்காந்துட்டார். ஆனால் இந்த அம்மா எங்கேயும் எங்கேயுமே போகல. அந்த அம்மா அந்த 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அதே வீட்டுக்குள்ளே இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஊரே கரப்டட். அந்த வீட்டில் மட்டும் 2 பொண்ணு ஒழுக்கமாக இருக்குது. அதுக்கு காரணம் லோத்து மட்டும் இல்லை, அந்த அம்மாவும் தான். அந்த அம்மா இல்லாட்டி அந்த பிள்ளைக்கு நிலைமை என்ன யோசிச்சு பாருங்கள். அந்த அம்மா இல்லாமல் அந்த 2 பிள்ளையோட லோத்து மலைக்கு போனார். இத்தனைக்கும் மலை என்பது கர்த்தர் சொன்ன இடம். சோதோம் அழிவுக்கு நேரான இடம், மலை கர்த்தர் சொன்ன இடம். கர்த்தர் சொன்ன இடத்தில் கூட அந்த அம்மா இல்லை, பிள்ளைங்க கெட்டு போச்சு. ஆனால் இவ்வளவு நல்ல குவாலிட்டி உள்ள ஒரு அம்மா குடும்பத்தை பெஸ்ட்டாக நடத்தி இருக்குது. கல்யாண வயசு வரைக்கும் பாவம் செய்யாமல் பாதுகாக்குது. இப்போ முடியாது உங்களால். இது ஒன்றும் சோதம் மாதிரி அவ்வளோ கெட்டு போல. ஆனாலும் உங்களால் இன்றைக்கி பிள்ளையை வளர்க்கறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம். சோதம்குள்ளே அந்த அம்மா 2 பிள்ளையும் அவ்வளோ பெஸ்ட்டாக வளர்த்துருக்குது. ஆனால் அந்த அம்மாவை பற்றி நம்ம பேசும்போதெல்லாம் எதை பற்றி பேசுகிறோம்? அது திரும்பி பார்த்து உப்பு தூணாச்சு, திரும்பி பார்த்து உப்பு. எஸ், அதுதான் அந்த செத்த ஈ. ஒரு சின்ன விஷயம் உன்னுடைய மொத்த நல்ல குவாலிட்டியும் ஒழிச்சிடும். உன்னுடைய சின்ன விஷயம் உன் ஊழியத்தை ஒழிச்சிடும். ஒரு சின்ன விஷயம் உன் குடும்ப வாழ்க்கையை ஒழிச்சிடும். எத்தனை பேர் செய்யக்கூடாத ஒரு சின்ன விஷயத்தை, சின்ன விஷயமாக தான் இருக்கும். ஏதோ கணவனுக்கும் மனைவிக்கு நடுவில் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட், உடனே நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன். ஆந்தாலும் போ, அவங்க அப்பா இருக்கார்ல, நீ வந்துடுமா, நம்ம பார்த்துப்போம். அவர் உடனே இந்த அம்மா அங்கே போய், எனக்கு என்ன, எங்கள் அப்பா இருக்கார், நான் எங்கள் அப்பா நடத்துவார், அவ்வளோதான், கதை முடிஞ்சு. எல்லாம் முடிஞ்சு ஒரு 10 வருஷம் செப்பரேஷன் ஆயிரும். அதுக்கப்புறம் எத்தனை சகோதரிகள் எத்தனை சகோதரன் வந்து சொல்கிறான் தெரியுமா? சின்ன விஷயந்தான் பாஸ்டர், அதை சால்வ் பண்ணியிருக்கலாம், என் மேலே தான் தப்பு. ஆனால் உணர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷம். குடும்பம் போச்சு, மனைவி போச்சு, பிள்ளைகள் போச்சு, எல்லாம் போச்சு. ஆனால் விஷயம் சின்னது தான். நீங்கள் இப்போ உட்காந்து பேசி பாருங்கள், சின்ன விஷயமாக தான் இருக்கும். சின்ன செத்த ஈ உன் தைலத்தை, உன் அபிஷேகத்தை, உன் குடும்பத்தை, உனக்கு வைத்த ஊழியத்தை நாரி போக பண்ணும். அதுலேயும் அந்த வசனம் எவ்வளோ அழகாக, அதுதான் அந்த வசனம் திருப்பி சொல்லுது. அப்படியே வாசிங்க பார்ப்போம். பிரசங்கி 10:1. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியீனமும் அப்படியே செய்யும். சின்ன மதியீனம். ஆனால் யார் ஆளு? ஞானத்தில் பேர் பெற்றவன். எப்பேற்பட்ட சாலமோனையும் ஒத்தாள் கவுத்துறோம். அதுதான் யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். உங்களுடைய ஊழியத்தின் பாதையில், உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சின்ன விஷயத்தில் ரொம்ப நீங்கள் எப்போவுமே நம்ம நினச்சின்னு இருப்போம். நான் நேற்று கூட செய்தியில் சொன்னோம், பிசாசு அப்படியே நேராக கருப்பாக 2 பல்லோட வாலோடலாம் வந்து நிற்காது. சிங்கத்துக்குள்ளே சின்ன தேனை வச்சுருப்பான், அவ்வளோதான். அந்த சின்ன தேன் பெரிய சிம்சோனியை கீழே தள்ளிடும். பெரிய சிம்சோனை, ஒரு சின்ன வெடிகுண்டு ஒரு பெரிய மலையே உடைச்சிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். எங்கே விழுன்னு தெரியாது, எங்கே வீழ்ச்சி வரும்னு தெரியாது. நம்ம நினச்சின்னு இருப்போம். அதான் சொல்லுவாங்க, ரெகுலராக போகிற ரோடு தான், எப்பவுமே போகிற இடம் தான், அந்த இடத்துல இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லைம்பான். அங்கே தான் நடந்திருக்கும். அவன் ரொட்டீனாக போகிற ரோடு தான், எப்பவும் போகிற இடம் தான், ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை, அங்கே தான் நடக்கும். நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாருங்க, தாவீது அப்பேற்பட்ட ராஜா, அவனை பற்றி கர்த்தர் சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொன்னார். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. வாசிங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசி. 1 ராஜாக்கள் 15:5 வாசிங்க.
நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை கர்த்தர் யூஸ் பண்ணுற டேர்ம் பாருங்க, அதான் ரொம்ப அந்த வார்த்தையினுடைய மிக முக்கியத்தை கவனிங்க. உரியாவின் சங்கதி தவிர பத்சேபால் இல்லை. அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. பத்சேபால் இல்லை, உரியாவின் மனைவின்னு இல்லை, உரியாவின் சங்கதி ஒன்றை தவிர. தாவீது லைஃப்பில் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு, ஆனால் பைபிள் சொல்லுது எதையுமே கர்த்தர் பார்க்கல பாருங்க, எதுவுமே பார்க்கல. ஏன் பார்க்கலன்னா அதெல்லாம் தாவீதை நாரி போக பண்ணலை. செத்த ஈக்கள் வரும், அவன் அபிஷேகத்தை நாரி போக பண்ணாமல் காப்பாற்ற வேண்டியது நம்ம. அதான் சொல்லுவாங்க, நம்ம தலைக்கு மேலே பறவை பறக்கிறத நம்மளால் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. ஆனால் தலையில் கூடு கட்டாமல் பார்த்துக்கணும்பாங்க. நம்ம தலைக்கு மேலே பறவை பறக்கிறத நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம வாழ்க்கையில் சில தடுமாற்றங்கள் வரும், விழும், எழுந்திருப்போம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம், ஏதோ ஒன்று உன் வாழ்க்கையில் பிளாக் மார்க்காக மாறிடும். அந்த பிளாக் மார்க் விஷயம் வராமல் நீ பார்த்துக்கணும். இப்போ தாவீதை பற்றி சொல்லும் போது பாருங்கள், அவன் லைஃப் ஹிஸ்ட்ரியை மொத்தத்தையும் கர்த்தர் சொல்கிறாரு. 70 வருஷத்தை சொல்கிறாரு. 70 வருஷம் சொல்லும் போது அவனில் தேவனாகிய கர்த்தர் அவனிடத்தில் ஒரு குறையும் காணவில்லைன்னு சொல்ல முடியாமல் போயிடுச்சு. காரணம் என்ன? ஒரு செத்த ஈ, ஒரே ஒரு சங்கதி. அதை கூட கர்த்தர் சொல்ல விரும்பலை. ஆனால் வேறு வழி இல்லை, ரிஜிஸ்டர் பண்ணி தான் ஆக வேண்டி இருக்கு. நம்ம வாழ்க்கையிலையும் அப்படி தான் கர்த்தர் எத்தனையோ காரியங்களை மன்னிச்சிருக்கிறார், எத்தனையோ காரியங்கள் கர்த்தர் நம்மளை தூக்கி இருக்கிறார். நமக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் அது தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால் சில விஷயங்கள் கர்த்தராலேயே ரிஜிஸ்டர் பண்ணாமல் போக முடியாது. அந்த மாதிரி காரியங்கள் நம்ம செஞ்சுருவோம். அதான் பைபிள் சொல்லுது, அதை நீ செய்யக்கூடாது. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவனை எவ்வளோ அழகாக கொண்டு போகிறார் பாருங்க. அவனை அப்படியே மென்ஷன் பண்ணும்போது கூட வேறு வழி இல்லை, மென்ஷன் பண்ண வேண்டி இருக்கு. ஏன்னா இவன் நான் கூட அதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா தேவனே ஒரு விஷயத்தை மறைக்கும் போது எப்போவுமே சில காரியங்களை நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவன் எதையுமே சரி பண்ண விரும்புகிறவர். கூடுமான வரைக்கும் அதை மூடி சரி பண்ணிடணும்னு நினைப்பார். வெளியரங்கமாக்குறது பிசாசுடைய வேலை. புரியுதுங்களா? தேவனுடைய திட்டம் எப்பவுமே, நீங்கள் பிசாசு நிர்வாணின்னு சொன்னால் இவர் ட்ரெஸ்ஸு போட்டு மூடுவார். நான் சொல்கிறது புரியுதா? பிசாசு குற்றப்படுத்தினா இவர் பறிஞ்சு பேசுவார். இந்த இடத்துல பாருங்கள், தேவன் எவ்வளோ அழகாக மறைச்சி பேசுகிறாரு பாருங்கள். வேறு வழி இல்லாமல் அதை மென்ஷன் பண்ணுறாரு. மென்ஷன் பண்ணுறத கூட எவ்வளோ டிக்னிட்டியாக, எவ்வளோ அழகாக, அந்த உரியாவின் சங்கதியை தவிர. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அந்த உரியாவின் சங்கதின்னு ஒன்று வந்துருச்சு பாருங்கள். அவன் லைஃப் ஸ்டைல், அவன் ஹிஸ்ட்ரியில் அப்படி ஒரு மார்க் வந்துருச்சு இல்லை, அந்த மார்க் நமக்கு வரக்கூடாதுங்கிற. பல நேரங்களில் அது நடக்குது. சின்ன விஷயம், சின்ன ஒரு தடுமாற்றம் உன் லைஃப்பையே மாற்றிடும். எத்தனை பேருடைய காரியங்களை நாங்கள் கேட்குறோம் தெரியுமா? ஒரு சிலருடைய காரியம்லாம் கேட்கும் போது இதெல்லாம் நடக்குமா சொல்லுவாங்க. சினிமாவில் கூட இப்படி நடக்காதும்பாங்க. ஏன்னா கட்டுக்கதையில் கூட அப்படி கட்ட முடியாது. அவ்வளவு சம்பவங்கள் நிஜ வாழ்க்கையில் நடக்குது. ஒரு சிலர்லாம் உட்காந்து பேசுகிறாங்க, அவங்களுடைய லைஃப்பில் நடந்ததை சொல்லிட்டு அழுகுறாங்க. எனக்கு என்ன தோணுன்னா, இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குதா? நடக்குமா? கற்பனைக்கு எட்டாதது. செத்த ஈக்கள் கொஞ்சம் வந்துருக்கு, அதை மாற்றவே முடியாது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, மாற்ற முடியாது. நான் அதை சபையில் சொல்லவும் முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். கர்த்தர் உனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு. ஒரு சிலர்லாம் அந்த அபிஷேகத்தில் சின்ன செத்த ஈ வந்ததுனால லைஃப் லாங் அந்த அபிஷேகத்தை திருப்பி ரீகெயின் பண்ண முடியாமல் போனவங்களாம் இருக்கிறாங்க. ஊழியத்தை இழந்தவங்க இருக்கிறாங்க, குடும்பத்தை இழந்தவங்க இருக்கிறாங்க. சரி பண்ணணும், பண்ணிடணும், அதான் நல்லது. ஆனால் பண்ணாமல் இருந்திய என்னை சேதப்பட்டுச்சு, கஷ்டம். அதான் வாசிக்கிறோம், ஆண்டவர் பார்க்குறாரு, அந்த சின்ன மதி ஈனம் எல்லாவற்றையும் என்ன பண்ணிடுமா, நாரி போக பண்ணும். அப்படி தான் வசனம் சொல்லுது. வாசிங்க, லேவியராகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 21:12. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக, அவனுடைய தேவன் அபிஷேக தைலம் எனும் கிரீடம். உன் மேலே ஒரு அபிஷேகம் இருக்கு, அது ஒரு கிரீடம், அது அத்தாரிட்டி. அதை நீ பரிசுத்த குலைச்சல் ஆக்கிட்டேன்னு வச்சுக்கோ,
அந்த பரிசுத்த குலைச்சல் ஆக்கிட்டினா உனக்கு அத்தாரிட்டி போயிடும். அதனால தான் பாருங்கள், எப்பவுமே பாவம் செய்த உடனே உனக்கு இருக்கிற தைரியம் போயிடும். நான் சொல்கிறது புரியுதா? உன்னால் என்ன செய்ய முடியாது? தைரியமாக தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. மனுஷனுக்கிட்ட சொல்லலை. சில ஆட்கள் துணிகரமாக பாவம் செஞ்சுட்டு மனுஷனுக்கு முன்னாடியே வந்து நின்றுறான். அவனை விட்டுருங்க. தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. எலியாவை பார்க்குறோம் 1 ராஜாக்கள் 19:18 அவன் சொல்கிறான், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான். ஆனால் அதே எலியா 19ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் கூப்பிடும்போது, எலியாவே வா, கெபியை விட்டு வெளியே வான்னு வரும்போது அவன் வரமாட்டேங்கிறான். ஏன் வரமாட்டேங்கிறான்? ஈ ஸ்டாண்டிங் இன் அ ராங் பிளேஸ். அவன் மேலே இருந்த அபிஷேக தைலம் என்னும் கிரீடத்துக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்கு. அந்த அத்தாரிட்டி எப்போ போகும் தெரியுமா? நீ பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கும் போது உனக்கு ஒரு தைரியம் இருக்கும். கர்த்தர் உன் கூட இருக்கிறாருன்னா நீ உண்மையாக இருந்தினாலே உனக்கு ஒரு தைரியம் இருக்கும். எனக்கு என்ன கவலை, நான் உண்மையாக இருக்கிறேன், எனக்கு ஒரு பயமும் இல்லை. அந்த தைரியம் எப்போ வரும் தெரியுமா? நீ உண்மையாக இருக்கும்போது வரும். இது நீ மனுஷனுக்கு முன்னாடி போய் சொல்லிடலாம், தைரியமாக நடந்துடலாம். தப்பு செஞ்சாலும் தைரியமாக கையாற்றானே, அதை சொல்லலை. தேவனுக்கு முன்பாக நீ தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. ஏன்? பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கிட்ட. சர்ச்சுக்குள்ளேயே எவ்வளோ அருவருப்பு, சபைக்குள்ளேயே என்ன அக்கிரமம், சபைக்குள்ளே வச்சுக்கிட்டு சபைக்குள்ளேயே அருவருப்பு செய்கிறவெல்லாம் இருக்கிறான். சில சாட்சிகள்லாம் கேட்டோம்னா சபைக்குள்ளேயே செய்கிறான். எவ்வளவு துணிகரம் பாருங்க. அதாவது பாவம் செய்கிறது தப்பு, அதை செய்யக்கூடாது, வெளியவே செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. இவன் எங்கே செய்கிறானாமா? ஏலி தான் பசங்களை பார்த்து என்ன சொல்கிறான்? நீங்கள் எங்கே பாவம் செய்கிறீர்கள்? பலிபீடத்துக்கிட்ட, ஆசாரிப்பு கூடாரத்துக்கிட்ட அவங்க என்ன பண்ணுறாங்களாம்? ஸ்திரீகளோடு கூட சயனித்தார்கள். அந்த அருவருப்பு இன்னைக்கு இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. உன் மேலே ஒரு கிரீடம் வச்சிருக்கிறாரு கர்த்தர். கிரீடம் என்பது அத்தாரிட்டி, கிரீடம் என்பது அதிகாரம், கிரீடம் என்பது ஆளுகை. ஊழியக்காரனுக்கு அபிஷேகம் இருக்கிற வரைக்கும் ஒரு ஆளுகை உண்டு. செத்த ஈ வந்து பாவம் உள்ளே வந்துருச்சுன்னா உன் அத்தாரிட்டி உன்னை விட்டு போயிடும். உன் வார்த்தையில் அத்தாரிட்டி இருக்காது. சில நேரத்தில் ஏன் உன்னால் இயேசுவால் தைரியமாக பேச முடிஞ்சு? ஏன் ஆசாரியனால் தைரியமாக பேச முடியலை? ஏன் எலியாவால் பேச முடியுது? யோவான்ஸ்நானனால் பேச முடியுது? ஏன் யூதாஸால் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி பேச முடியலை? ஏன் பவுலால் பேச முடியுது? அதுதான் அத்தாரிட்டி. எப்போ உன் அபிஷேகத்துக்குள்ள சின்ன செத்த ஈ வந்துருச்சோ, எப்போ கர்த்தர் வச்ச ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சின்ன பாவம் நுழைஞ்சிருச்சோ, நீ ஊழியக்காரன் கண்ணுக்கு நேராக நின்று பேசவே பயப்படுவ. நேருக்கு நேரு. அதான் போலீஸ்காரன் சொல்லுவாங்க, கண்ணை பார்த்து பேசுகிறான்பா. போலீஸ்காரங்க சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? என் கண்ணை பார்த்து நீ பேசுடான்னு. திருட கண்ணை பார்த்து பேச மாட்டான். அதுவும் குறிப்பாக போலீஸ்காரங்களுடைய கண்ணை பார்த்து பேச மாட்டான். ஏன் தெரியும்? கண்ணை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. அத்தாரிட்டி. நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கர்த்தர் கொடுத்துருக்கிற அபிஷேகம் விசேஷமானது. கர்த்தர் கொடுத்துருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை விசேஷமானது. 700 கோடி பேரில் உலகத்தில் உன்னை கூப்பிட்டு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கிறாரே, அழைச்சிருக்கிறாரே, முன்குறிச்சிருக்கிறாரே, தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரே. ஒரு சின்ன செத்த ஈ, ஒரு 10 நிமிஷம் பாவம், ஒரு 5 நிமிஷம் பாவம் யாருக்கும் தெரியாது. அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, கணவனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது. கர்த்தருக்கு தெரியுமே, கர்த்தருக்கு தெரியுமே. நீ அகைன் எப்படி போய் நிற்ப? ஒரு சின்ன கணக்கை மாற்றி எழுதுறது, ஒரு 0 தான் சேர்த்துக்கிறது. எங்கே செய்யறது? சபைக்குள்ளேயே செய்யறது. போதகர் உன்னை நம்பி ஒரு காரியத்தை வாங்க சொன்னால், ஒரு பொருளை வாங்கிட்டு வானா 100 ரூபானா பக்கத்தில் ஒரு 0 போட்டு 1000 ரூபா. பாஸ்டருக்கு தெரியாது பாவம், அவர் ரூம்குள்ளேயே இருக்கிறவர். வந்து 100 ரூபான்னு 1000 ரூபான்னு பில்லு கொடுத்துட்டு 1000 ரூபா கொடுத்துட்டாரு. நடந்த சம்பவம் ஒரு இடத்துல கொடுத்துட்டாரு. எப்படி கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? பொருள் கெட்டு போச்சு, ரீஃபண்டுக்கு போய் அவன் பில்லு கேட்குறான். பில்லை கொண்டு போனால் இதுக்கு எப்படி 1000 ரூபா போட்டிருக்கீங்க, இது பொருளே 100 ரூபா தானே. அப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க அவன் 1000 ரூபான்னு ஒரு சைபரை சேர்த்து வாங்கியிருக்கிறான். யாருக்கிட்ட வாங்கியிருக்கிறான்? ஊழியக்காரங்கிட்ட. எந்த இடத்துல வாங்கியிருக்கான்? காணிக்கை பணத்தை. அதை சபையில் திருடுறவன். உன்னை நம்பி கர்த்தர் அபிஷேகம் பண்ண வச்சிருக்கிற சர்ச்சுக்குள்ள உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சின்ன செத்த ஈ உன் தைலத்தை நாரி போக பண்ணும். எலியா கிட்ட இருந்து எலிசா 2 மடங்காக வாங்கியிருந்தான். ஒருவேளை எலிசா கிட்ட ஒழுங்காக கேயாசி இருந்திருந்தா 4 மடங்காக வாங்கியிருப்பான். ஏன்னா
ஏற்கனவே எலிசா கிட்ட எத்தனை மடங்கு இருக்குது? 2 மடங்கு இருக்குது. ஆண்டவனே ஒன்றுகிட்ட இருக்கிறது எனக்கு 2 மடங்காக வேணும்னு கேயாசி கேட்டிருந்தா, இப்போ கேயாசி கிட்ட எலியாவுடைய அபிஷேகம் எத்தனை மடங்கு இருந்திருக்கும்? 4 மடங்கு இருந்திருக்கும். ஆனால் 2 வெள்ளி பணம், மாற்று வஸ்திரம், எது போச்சு? அபிஷேகம் போச்சு. சின்ன செத்த ஈ. அப்படி தான் சில நேரத்தில் பிசாசு சொல்லுவான், யாரையாவது விட்டு பேசுவான், ஆறுதலாக பேசுவான், 5 நிமிஷம் 10 நிமிஷம், அவ்வளோதான், உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் லைஃப் லாங் சரி பண்ண முடியாத இடத்துக்கு பாவம் போயிடும். ரொம்ப அந்த இடத்த நீ தாண்டிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த செத்த ஈயை நீ வெளியே தள்ளிட்டேன்னு வச்சுக்கோ, நீ எப்படிப்பட்ட தைலமாக மாறிடுவ தெரியுமா? ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் அபிஷேகம் பண்ணுகிற தைலமாய் மாறிடுவேன். அந்த செத்த ஈயை நீ அலோ பண்ணிட்ட, குப்பையில் தான் கொண்டு போய் கொட்டணும். நாரி போன எண்ணெய் என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது, குப்பையில் தான் கொண்டு போய் கொட்டணும். இப்போவும் சொல்கிறேன், ஈ வரும், வராமல் இருக்காது. நம்ம இருக்கிற வரைக்கும் என்ன செய்யும்? பாவம் நெருங்கி வரும். அவங்களுக்கு தக்கதான பாவம் வரும். அதை உதறி தள்ளிட்டு என்ன செய்யணும்? ஓடணும். நீங்கள் நினைக்கிற பாவம், விபச்சாரம், வேசித்தனம் அதெல்லாம் இல்லை. சின்ன கோபம், மூர்க்கம், ஒரு சின்ன கோபம் மோசையோடைய மினிஸ்ட்ரியே க்ளோஸ் பண்ணிருச்சு. மோசையோட மினிஸ்ட்ரி என்ன பண்ணிருச்சு? க்ளோஸ் பண்ணி முடிச்சிருச்சு. நம்ம நினச்சிப்போம் கோபம் தானே பட்ட, யார் படலை, யார் வேணால் படட்டும், நீ படாத, அவ்வளோதான் ஆண்டவர் சொல்கிறார். நீ படுற கோபம் நீ செய்கிற எல்லா நன்மையும் என்ன பண்ணிடும்? அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணி செத்த ஈயா மாறி உன்னுடைய சாட்சியை நாரி போக பண்ணிடும். பல நேரங்களில் நம்ம அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம செய்கிற எவ்வளவோ நல்ல விஷயம் ஒரு சின்ன காரியத்தால் உன் மொத்த சாட்சி கெடுத்துடும். 2வது ஆண்டவர் சொல்கிறாரு, எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாது. திராட்சை ரசத்தை சேதப்படுத்துறதுனா என்ன? அதை சேதப்படுத்தாமல் இருக்கணும்னா என்ன? அதுக்கும் இதே மாதிரி ஒரு வசனம் வச்சிருக்கிறார் ஆண்டவர். வாசிங்க, எல்லா வசனத்தில் தான் இருக்குது, வெளியிருந்தே நம்ம போல எல்லா வசனத்துக்குள்ள தான் இருக்குது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 37-38 வாசிங்க. லூக்கா 5:37-38. ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழத்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது 2ம் பத்திரப்பட்டிருக்கும். அதாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு? திராட்சை ரசம் என்பது உடன்படிக்கை. உங்களோடு கூட கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? இதை வாங்கி பருகுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாக இருக்கிறது, இது உங்களுக்காக என் உடன்படிக்கையாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கார் திராட்சை ரசம். ஆனால் இந்த திராட்சை ரசமும் சேதப்படுவதுக்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குது. என்ன வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு கேட்டால் வசனம் சொல்லுது, புது திராட்சை ரசத்தை எதில் ஊற்றி வைக்கக்கூடாது? பழைய துருத்தியில் ஊற்றக்கூடாது. புது ரசத்துக்கு புது துருத்தி, பழைய ரசத்துக்கு பழைய துருத்தி. இது வசனத்தின்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திராட்சை ரசம் என்பது உடன்படிக்கை, துருத்தி என்பது பிரமாணம். இப்போ ஆண்டவர் புதிய உடன்படிக்கை கொண்டாந்துருக்கிறாரு. இந்த புதிய உடன்படிக்கையை புதிய ஏற்பாட்டு சபையில் உங்களுக்கு எனக்கும் செய்யும் போது நாம் அந்த புதிய உடன்படிக்கையை ஃபாலோ பண்ணணும். ஆனால் முறைமை என்னவாக இருக்குது? ஊற்றி வச்சிருக்கிற சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்குது? அதை ஃபாலோ பண்ணுற நீங்களும் என்ன முறைமையை ஃபாலோ பண்ணுறோம்? எடுக்கிற உடன்படிக்கை புது உடன்படிக்கை திராட்சை ரசம் தான். ஆனால் ஃபாலோ பண்ணுறது எதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? பழைய துருத்தி, பழைய பிரமாணம், பழைய நியாயப்பிரமாணம். பழைய நியாயப்பிரமாணம் எதுக்குரியது? பூமிக்குரியது, மரணத்துக்குரியது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், ஜீவனுக்கு ஏதுவல்லாத பிரமாணம், நன்மைக்கு ஏதுவல்லாத பிரமாணம். இப்போ அதில் கொண்டு வந்து எதை ஊற்றுறோம்? எதை ஊற்றுறோம்? புது உடன்படிக்கை கொண்டாந்துடுறோம். இப்போ நமக்கு என்ன? நியாயப்பிரமாணத்தின்படி பூமிக்குரிய ஆசீர்வாதங்களில் நம்ம ஜாலியாக இருக்கணும். ஆனால் ரிசல்ட் என்ன கிடைக்கணும்? நமக்கு புதிய பிரமாணம் படி பரலோகம் கிடைக்கணும். நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ண, பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, எபிரேயர் 11:39-40, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அப்படி தானே இருக்குது. யார்? நியாயப்பிரமாணக்காரங்க, விசுவாசத்தில் நற்சாட்சி பெற்றவங்க, தி பர்ஃபெக்ட். ஆனால் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது கிடைக்கவில்லை. ஏன் அப்படின்னா, அந்த பிரமாணத்தை ஃபாலோ பண்ணால் அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அதுதான் கிடைக்கும். மேல் பாதாளத்துக்கு போனாங்க.
அப்புறம் ஆண்டவர் கொண்டு போய் பாரடைஸ் கொண்டு போயிட்டார். எப்போ? இயேசு வந்த பிறகு. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நியமிச்சதை எதை நியமிச்சிருக்கிறாரு? பரதீசி, பரலோகம் நியமிச்சு வச்சிருக்கிறார். பரதீசிக்கு போய் நம்ம பரலோகத்துக்கு போக போகிறோம். அப்படி இருக்கிற நீங்களும் நானும் எந்த பிரமாணத்தில் நம்ம வாழ்க்கையை ஓட்டணும்? புதிய துருத்தியில் போகணும், புதிய உடன்படிக்கையை ஃபாலோ பண்ணணும். கர்த்தர் உனக்கு எனக்கு நியமித்து வச்சதில் ஓடணும். ஆனால் ஓடுறது என்னவோ பழைய ஓட்டம். ஆனால் ஆசைப்படுறது என்னவோ எதை ஆசைப்படுறாங்க? புதுசு. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் உங்களுக்கு அது புரியும் பாருங்களேன். இப்போது நாம் இந்த வசனம் வாசிங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, அது உன் நடுவில். இப்போது இவங்கிட்ட இருக்கிறது நியாயப்பிரமாணம், இவன் போய் சேர்றது கானான் தேசம். ஆனால் கானான் தேசத்தில் இருக்கிறவங்களோட என்ன பண்ணக்கூடாது? உடன்படிக்கை பண்ணக்கூடாது. அவங்க கூட நீ உடன்படிக்கை பண்ணாதிரு. ஏன்னா நான் பண்ண உடன்படிக்கைக்கும் நீ அவங்ககிட்ட பண்ணாத மாம்ச உடன்படிக்கை. நான் உனக்கு பண்ணுறது ஆவிக்குரிய உடன்படிக்கை. மாம்சமும் ஆவியும் என்ன செய்யாது? சேராது. இப்போது கொஞ்சம் நம்ம புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உன்னை கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அழைச்சிருக்கிறார். நீ மாம்ச பிரகாரமாக உலகத்தோடு கூட உடன்படிக்கை பண்ணுறன்னு வச்சுக்கோ, விசுவாசி அவிசுவாசியோடு பிணைக்கப்படுதல்னு வச்சுக்கோ. அப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் சொல்கிற அப்படி பண்ணாத. ஏன்னா நோவா காலத்திலே சொல்லிட்டாரு, என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவதில்லை. இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறது புதிய உடன்படிக்கை. நீ போய் என்ன பண்ணுற? பழைய துருத்தி. எந்த பழைய துருத்தி? நீ எந்த பாவத்தில் இருந்தியோ, எந்த பாவத்தில் அதிலே ஆளுங்களோட போய் திருப்பி சேர்றது. ஆனால் நாம் யார்? புதிய உடன்படிக்கை ஆள். கல்யாணம் பண்ணுறது யார்? கல்யாணம் மட்டும் நான் சொல்லலை, கல்யாணம் பண்ணுறதா இருக்கட்டும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், அல்லது ஏதோ டைப் பண்ணுறதா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், நீ யாரோட பண்ணக்கூடாது? அவிசுவாசியோடு கூட பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? நீ புது துருத்தி, நீ புது அபிஷேகம். இது அதோட கூட ஒத்து போகாது, ரெண்டும் கிழிஞ்சிரும், ரொம்ப தூரம் ஓடாது. பல நேரங்களில் நானே நிறைய நேரத்தில் யோசிப்பேன். என்ன யோசிப்பேன்னா, இந்த விசுவாசியை விட அவிசுவாசி பர்ஃபெக்ட் ஆகிறாரு, ஒழுக்கமாக இருக்கார், அவங்ககிட்ட வேலை ஒழுங்காக நடக்குது. விசுவாசிக்கிட்ட சொன்னோம்னா சோத்திரம் சோத்திரம்ன்ட்டு செய்ய மாட்டான். அதான் பிரச்சனையே. செஞ்சிடலாம் பிரதர், பிரைஸ்லோட் பிரதர், வந்துடுறோம் பிரதேரும்பா, செய்யவே மாட்டான். அதுவே நீங்கள் ஒரு அவிசுவாசிகிட்ட கொடுங்க, அவன் காசுக்காக கரெக்டாக என்ன செய்வார்? சில நேரத்தில் நமக்கு அப்படி தோணும். ஆனால் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இது வேலை, இது சின்ன சின்ன காரியம். ஆனால் லாங் டேர்ம் டைப் இருக்குல்ல, ஒரு பிஸ்னஸோ அல்லது ஒரு கல்யாணமோ, எதையுமே நீ யாரோட பண்ண முடியாது? ஒரு நாள் அது துருத்தியை கிழித்து போடும். நான் சொல்கிறது விசுவாச அடிப்படையில். நீ இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று விசுவாசிக்கும் போது, பல தெய்வ வழிபாடு உள்ளவங்ககிட்ட போயிட்டீன்னா அவன் உங்ககிட்ட என்ன சொல்லுவான்? நான் இயேசுவையும் தேவன் ஒத்துக்கிறேன். இயேசுவும் தேவன் அல்ல, இயேசுவே தேவன் அப்படின்ற ஆளோட தான் உனக்கு எனக்கு ஓட முடியும். உனக்கு ஆண்டவர் புதிய உடன்படிக்கையில் கொண்டு வந்து, ஆவிக்குரிய வாழ்க்கையை கொண்டு வந்து உன்னை கொண்டு வந்து எங்கே வச்சுட்டாரு? பரலோகத்துக்கிட்ட நியமிச்சிட்டார். இப்போ நீங்கள் யாரோட ஓட போகிறீங்க? மோவாபிய ஸ்திரீகளோடு கூட ஓட போகிறீங்க, எகிப்திய ஸ்திரீகளோடு ஓட போகிறீங்க. யோசிச்சு பாருங்கள். ஆபிரகாம் ஈசாக்கோடு சேர்ந்தா பிறக்கிறது, ஆபிரகாம் சாராளோட சேர்ந்தா பிறக்கிறது ஈசாக்கு. அதே ஆபிரகாம் தான் ஆகாரோட சேர்ந்தா பிறக்கிறது இஸ்மவேல், துஷ்ட மனுஷன். அப்படி தான் பைபிள் சொல்லுது. அதுக்கு தான் ஆண்டவர் உன்னை வேணாங்கிறாரு. பல நேரங்களில் நாம் கொண்டு போய் எங்கே ஊற்றுறோம்? துருத்திய புது திராட்சரசத்தை எங்கே கொண்டு போய் ஊற்றுறோம்? பழைய உடன்படிக்கை, பழைய ஆட்கள். கேட்டால் சொல்கிறாங்க, அவங்க அதெல்லாம் மாறிட்டாங்க. எப்படி மாறிட்டாங்க? அவர் சர்ச்சுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. யாருக்காக? இந்த அம்மாக்காக வரேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஞானசானம் கல்யாணத்துக்கு முந்தின நாள் எடுத்துட்டாரு. யாருக்காக? இந்த அம்மாக்காக. கடைசியில் என்னாச்சு? கல்யாணம்லாம் முடிஞ்சு 3 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு. இப்போ துருத்தி கிழிக்குது. இது சர்ச்சுக்கு போகணுங்குது. அவன் சொல்கிறான் முடியாது. ஃபஸ்ட்டு சொல்லுவான், நீ வேணா போ, நான் வரமாட்டேன்பான். அப்புறம் போக போக நீயும் போகக்கூடாது அப்படிம்பான். அப்புறம் குழந்தை பிறந்த பிறகு அது ஏன் குழந்தைம்பான், நான் கொண்டு போய் மொட்டை அடிக்கிறேன்பான்.
இல்லைன்னா குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன்பா. நிறைய இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். விசுவாசி அவிசுவாசியோடு என்ன செய்யக்கூடாது? பிணைக்கப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, அது திராட்சை ரசத்தையும் கிழிக்கும், ரசமும் வீணாக போகும், துருத்தியும் வீணாக போகும். பல நேரங்களில் நம்ம வாலிப பிள்ளைகள் இந்த காரியத்தை செய்யுது. அல்லது வேறு மார்க்கத்தாரை கல்யாணம் பண்ணி அப்படியே நான் மாற்றிடுவேன், நான் இது பண்ணிடுவேன்னு சொல்லி போய் குடும்பம் நாசமாகி எல்லாம் போய் அப்புறம் வந்து அழுவுறது. அழுது என்ன பிரயோஜனம்? அழுது என்ன பிரயோஜனம்? குழந்தை ஆகி போச்சு, 2 குழந்தை ஆயிடுச்சு, ஃபோன் பண்ணி அழுகுறாங்க, ஆஃபீஸ்க்கு வந்து அழுகுறாங்க, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், இப்போ என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். அந்த ஆள் ரட்சிக்கப்படுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணித்தான் ஆகணும். அந்த அம்மா ரட்சிக்கப்படுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணித்தான் ஆகணும். நோ யூஸ். அதனால தான் நான் எப்பவும் சொல்லுவேன், சிலர்லாம் சொல்லுவாங்க, பிள்ளைக்கு 35 வயசு ஆகி போச்சுங்க, ஏதாவது ஒன்று பார்த்து பண்ணிடுங்க. அது 35 வயசு தான், ஆனால் நிம்மதியாக இருக்குது. ஏதோ 1-2 பிரச்சனை, அது ஆவியானவர் மேற்கொள்கிறதுக்கு ஒரு பலன் கொடுப்பாரு. ஆனால் பண்ணி வச்சிட்டீங்க, லைஃப் லாங் பிரச்சனை. நான் எப்பவும் சொல்கிறது தான், ஒன்று ஆண்டவர் சொன்னாருன்னு தி பெஸ்ட்டு, புது திராட்சை ரசத்தை புது துருத்தியில் ஊற்றிடுங்க. இல்லையா, திராட்சை ரசத்தை துருத்தியில் ஊற்றாமையே இருங்க, அது செக்கிலியாக இருக்கட்டும், நல்லது. இல்லைன்னா கெட்டு போயிடும். நிறைய பேர், அதுவும் இந்த தாய் தகப்பன்மார் அர்ஜென்ட்டுக்கு இந்த பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுவிட்டு அதுக்கப்புறம் அவஸ்தைப்படுறாங்க, வந்து புலம்புறாங்க. நீங்கள் ஆனால் நான் சொல்கிறேன், கல்யாணம் பண்ணி 6 மாதம் நீங்கள் பொறுமையாக இருங்க, அதுக்கப்புறம் சரியாயிருமான்னு கேட்காதீங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாறிடுவீங்க. ஒரு பிரச்சனை பழக்கப்பட்டு போயிடும், அவ்வளோதான், ஓடி முடிச்சிடலாம். அல்லேலூயா. நான் சொல்கிறது நிஜம். கல்யாணத்துக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கலாம், பண்ணலாமா வேணாமான்னு. கல்யாணம் பண்ண பிறகு ஒரு தடவை கூட யோசிக்கக்கூடாது, பிரிஞ்சிடலாமான்னு. புரியுதா நான் சொல்கிறது? அது என்ன நடந்தாலும் பார்த்துருவோமே, ஓட்டித்தான் பார்ப்போமே. அது சொல்லும் போயிடலாம், வேணாம், முடியாது, அதெல்லாம் விட முடியாது. அது என்னத்தான் பாத்திரத்தான், எந்த பாத்திரத்தான் முடிவு எடுத்துடணும். கடைசியில் அதுவே மனம் திரும்பிடும். இந்த ஆளோட இப்படி வாழ்கிறதுக்கு பேசாமல் மனம் திரும்பிடலாம், நம்ம அப்படியே மனம் திரும்பி. அல்லேலூயா. நான் சொல்கிறேன் கேளுங்க, எப்போவுமே ஆண்டவர் வந்து நமக்கு நன்மை தான் செய்வார், இல்லையா? கர்த்தர் சில நேரத்தில் டிலே பண்ணுறாருல்ல, அது ஒரு ஆன்சர், அதுவும் ஒரு பதில். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இல்லைங்கிறதும் பதில் தான். உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் இல்லைங்கிறதும் பதில் தான். நீங்கள் ஆமாங்கிறது மட்டும்தான் பதிலாக வச்சுருக்கீங்க. அவர் சும்மா இருந்தார்னா ஆண்டவர் ஏன் பதிலே சொல்ல மாட்டாரு? அது ஒரு பதில். புரியுதா நான் சொல்கிறது? வாயை திறந்து ஆமான்னா அது ஒரு பதில், வாயை திறக்காமல் சும்மா இருந்தால் அது ஒரு பதில். நம்ம அந்த சும்மா இருக்கிறத பதிலாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன் ஆண்டவர் சும்மாவே இருக்கார்? அவர் பதில் சொல்ல விரும்பலைன்னு அர்த்தம், இல்லையா? எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னா அவர் சும்மாவே இருக்காருன்னு அர்த்தம், கொடுக்கலன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஏன் அவர் சும்மாவே இருக்கார்? அவர் கொடுக்கலன்னு அர்த்தம், அவ்வளோதான். உடனே அவரை நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டீங்க? அவர் சொல்கிறார், நான் தான் கொடுக்கல, உனக்கு தேவைன்னா நானே என்ன செய்வேன்? தருவேன். நல்லதா பெஸ்ட்டாக அதன் காலத்தில் ஏற்ற காலத்தில் தருவேன். நீ போய் பழைய துருத்தியில் என்ன செஞ்சிடாத, ஊற்றிடாத, அப்புறம் கடைசி வரைக்கும் எடுக்கவே முடியாது, கிழிச்சி தான் வரும். அல்லேலூயா. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. வசனம் சொல்லுது என்ன செய்யக்கூடாது? துருத்தியில் ஊற்றக்கூடாது. அது எல்லாவற்றையும் செய்யும். ஊற்றிட்டீங்களா, அப்படியே தைச்சி போட்டு ஓட்டிடுங்க. கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறதான எண்ணெயும் திராட்சை ரசமும் விசேஷமானது. அல்லேலூயா. அது சேதப்படாதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டியது நம்முடைய அவசியம். முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்திருப்போமா? எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான அபிஷேகமும் எங்களோடு பண்ணியிருக்கிற உடன்படிக்கையும் ஆண்டவரே விசேஷமானவைகள் தகப்பனே. மற்ற எந்த மக்களிடத்திலும் பண்ணாதவைகளை நான் உன்னிடத்தில் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். நீர் எங்களோடு பண்ணின உடன்படிக்கை, எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான அபிஷேகம், இதை முடிவு பரியந்தம் நாங்கள் பாதுகாத்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எந்த விதத்திலும் ஆண்டவரே செத்த ஈக்கள் எங்களுடைய அபிஷேகத்தை நாரிப்போக பண்ணாதபடி, நாங்கள் செய்கிற மதியினமான காரியங்கள் எங்கள் ஊழியத்தை நாரிப்போக பண்ணாதபடி, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நாரிப்போக பண்ணாதபடி கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக.
விசேஷமாய் ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உடன்படிக்கையை கொண்டு போய் ஆண்டவரே நாங்கள் மற்றவரோடு கூட அவிசுவாசிகளோடு புறஜாத்தியாரோடு கலந்து துருத்திகளை கிழித்து போடாதபடி, ரசம் சிந்தி போகாதபடி எங்களோடு நீர் பண்ணின உடன்படிக்கையை நாங்கள் எப்பொழுதும் உம்மோடு பண்ண கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.